ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேமிங்கை பேஸாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டாப் 10 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 10 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்டோரி லைனோட மேக் பண்ணியிருப்பாங்க காய்ஸ். அண்ட் இந்த 10 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா கேம்ஸை அடிப்படையாக தான் வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜுமான்ஜி வெல்கம் டு தி ஜங்கிள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அவங்க செஞ்ச தப்புக்காக ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கப்படுது. அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, அவங்க ஸ்கூல் பேஸ்மெண்ட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. அவங்களும் போய் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு கேம் ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த கேம் எடுத்து இவங்க விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயராக பார்த்தீங்கன்னா அந்த கேமில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்படி பண்ணிருந்தோடனே இந்த 4 பேருமே அந்த கேம்குள்ளே போயிடுறாங்க. இப்படி அந்த கேம்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கேமை இவங்க முடிச்சாதான் இவங்க அந்த கேம்லேருந்து ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு சில பவர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கேமில் கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த கேமை முடிச்சாங்களா இல்லையா, அந்த கேம்லேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே இந்த மூவி நல்லா இருக்குங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டெட் ஆர் அலைவ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் வில்லன் ஒரு போட்டி ஒன்று வைக்கிறான். அந்த போட்டி என்னன்னா, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஃபைட்டர்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபைட்டிங் டோர்னமெண்ட் ஒன்று வைக்கிறான். அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $10 மில்லியன் டாலர் வந்து ப்ரைஸாக அறிவிக்கிறான். இப்படி அறிவித்ததுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கு வராங்க. இந்த போட்டியை அட்டன் பண்ணுறதுக்காக வந்த 4 ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை வச்சு வில்லன் வேற ஒரு திட்டத்தையும் தீட்டியிருப்பான். அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி முறியடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. நல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இந்த மூவியை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டுமே பாருங்கள். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 18+ கண்டென்ட்டெல்லாம் வரும். அதனால் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அதை தவிர்த்துட்டா இந்த மூவி ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 4.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாசின் கிரீட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் அடிமையாக ஐஸ் மக்கள் அப்படின்ற ஒரு மக்களுக்கு கீழே அடிமையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆப்பிள் ஆஃப் இடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அது மூலிமா பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து சிந்திக்க தொடங்குறாங்க. இப்படி சிந்திக்க தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏன் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் மக்கள் கிட்ட இருந்து விடுதலை வாங்குறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் இனமே மொத்தமாக அழிஞ்சு போயிடும். மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சுயமாக சிந்திச்சு வாழ தொடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்களில் ஒரு சில பேர் அந்த ஆப்பிள் ஆஃப் இடன் அப்படின்ற பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த சக்தி வாய்ந்த பொருளை எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளும் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்தனா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படும் போது தான் அந்த பொருளை உருவாக்குறதுக்காக அசாசின் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கப்படுது. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒரு நபராக இருப்பார். ஆனால் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் மனிதர்கள் சுயமாக சிந்திக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே நிறைய போர்கள் வருது. அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிள் ஆஃப் இடன் அப்படின்ற பொருளை எடுத்து அந்த பொருளை அழிக்கிற மூலிமா மனிதர்களை திரும்பவும் அவர் அடிமையாக வாழ வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் போரே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒன்று ஆசைப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ஆஃப் இடன் அப்படின்ற பொருளை யார் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா கேம் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் இது ரெண்டையுமே கலந்து எடுத்திருப்பாங்க. அசாசின் கிரீட் அப்படின்ற கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் கேம் எந்த அளவுக்கு ப்ராப்ளமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரீச் ஆகலை. இந்த அசாசின் கிரீட் அப்படின்ற கேமை பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப டீப்பாக விளையாண்டுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும் இந்த மூவியை பார்க்குறக்கு. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டூம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் லேப் ஒன்று இருக்குது. அந்த லேபில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேப்லேருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே வரல. இப்படி இருக்கும்போது அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறக்காக நம்ம ஹீரோவோட டீம் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க.
அங்க போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது, அந்த லேப்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட டீம் சேர்ந்து அந்த கிரியேச்சர அழிச்சாங்களா? இல்லையா? அந்த லேப்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கைஸ். 2005ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஒரு வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மூவியோட கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாம்பி கேம் நம்ம விளையாண்டோம்னா, அதில ஒரு கன்ன வச்சுட்டு எப்படி நம்ம எல்லாத்தையுமே சுட்டுட்டு இருப்போம், அந்த மாரி தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா, இந்த மூவில பார்த்தீங்கன்னா, த்ரில்லர் எலிமெண்ட் எல்லாம் சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு கைஸ். கண்டிப்பா இந்த மூவிய பார்க்காம இருந்தீங்கன்னா, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா, IMDbலேருந்து 5.2 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 6த்தா என்ன மூவி பார்க்க போறோம்னா, மார்ட்டல் காம்பட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா, 2021ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஒண்ணு நடத்தப்படுது. அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை சேர்ந்தவங்களும் அவுட்வேர்ட்ல இருந்து ஒரு சில பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல கலந்துக்கிறாங்க. இப்படி கேம்ல கலந்துக்கிட்டு 9 முறை பார்த்தீங்கன்னா, அவுட்வேர்ல்ட்ல சேர்ந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல ஜெயிச்சிடுறாங்க. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல ஜெயிச்சாங்கன்னா, இந்த பூமி பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்வேர்ல்டு நபர்களுக்கு சொந்தமாயிரும். இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பூமியை சேர்ந்த ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த முறை இந்த கேம்ல ஜெயிச்சு பூமிய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அண்ட் இந்த மூவில பார்த்தீங்கன்னா, ஒரு நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஸ் இருக்கும். அந்த பவர்ஸ வச்சு தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல சண்டை போடுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மார்ட்டல் காம்பட் அப்படின்ற கேம்ல பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்க சண்டை போடுறாங்க, இந்த கடைசி சண்டையில பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை சேர்ந்தவங்கள ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவில வர்ற ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா தான் காட்டியிருப்பாங்க கைஸ். அது மட்டும் இல்லாம இந்த மூவில இருக்கிற கிராஃபிக்ஸ் அது ரொம்பவே முக்கியம். கிராஃபிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க கைஸ். இந்த மூவிய பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 5த்தா என்ன மூவி பார்க்க போறோம்னா, டாம் ரைடர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பயணமெல்லாம் அதிகமா போறவரா இருப்பாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போதே அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் பயணம் போகும்போது திரும்ப வந்திருக்கவே மாட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமடைஞ்சு அவர நம்ம ஹீரோயின் வெறுக்க தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனிமையாவே வளர்றாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா டைரி ஒண்ணு கிடைக்குது அவங்க கையில. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் என்ன பண்ணாரு, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைரி மூலியமா நம்ம ஹீரோயினுக்கு நெறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தன்னோட அப்பாவ எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் பயணம் போறாங்க. இப்படி போகும்போது அவங்களுக்கு வர்ற ஆபத்துகள், அந்த ஆபத்துகள் எல்லாம் எப்படி நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. டாம் ரைடர் அப்படின்ற ஒரு கேம பேஸா வச்சு தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. இருந்தாலும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மூவி. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.3 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4த்தா என்ன மூவி பார்க்க போறோம்னா, அன்சார்ட்டட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போன ஒரு புதையல தேடி போயிருப்பாரு. ஆனா, அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்கவே மாட்டாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த புதையல தேடி போற மூலியமா அவரோட அண்ணன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த புதையல தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வில்லனோட டீமும் பார்த்தீங்கன்னா, அந்த புதையல தேடிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோவும் அந்த வில்லன் டீமும் பார்த்தீங்கன்னா, அந்த புதையல தேடும்போது யார் கையில பார்த்தீங்கன்னா அந்த புதையல் மாட்டுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் கேமை வச்சு தான் ஒரு மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மூவியை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு கைஸ். மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3ர்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா, சோனிக் தி ஹெட்ஜாக். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவில சோனிக் அப்படின்ற கிரியேச்சர் ஒரு கிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த கிரகத்துல பார்த்தீங்கன்னா, இதோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரகத்துல இருந்து தப்பிச்சு ஒரு மந்திர வளையம் மூலியமா நம்ம பூமிக்கு வருது. இப்படி பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அதோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனா நம்ம வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த கிரியேச்சரோட பவர்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் நினைக்கிறான். இப்படி வில்லன் நினைக்கும்போது சோனிக் அப்படின்ற அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா, எப்படி அதோட பவர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாம வில்லன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குது அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு மூவி.
தமிழ் டப்பில் இந்த மூவி அவைலபிளாக இருக்குது. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் தி லெகசி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேமிங் கம்பெனிக்கு எம்டியாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேம் ஒன்று உருவாக்கியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா கேம் மட்டும் இல்லாமல் ஒரு கேமிங் உலகத்தையே உருவாக்கிட்டு இருப்பார். அப்படி உருவாக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் உலகத்துக்குள்ளேயே மாட்டிப்பார். நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா காணாமல் போயிருப்பாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் உலகத்துக்குள்ளே மாட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் உலகத்துக்குள்ளே போகிறாரு. இப்படி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அவருக்கு வர்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பாவை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ரியல் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். நல்ல ஒரு மூவி. ஒரு கேமிங் வேர்ல்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மூவியை பார்க்கும்போது நமக்கு இருக்கும். இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போறோம்னா ரெடி பிளேயர் 1. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமிங் கம்பெனினால ஒரு கேம் ஒன்று உருவாக்கப்படுது. அந்த கேம் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் வேர்ல்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேயும் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமை விளையாடாத மக்களே பார்க்க முடியாத ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் உருவாக ஆரம்பிக்குது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கேமில் ஒரு 3 சாவி ஒன்று ஒளிச்சு வைக்கப்படுது. அந்த சாவியை கண்டுபிடிச்சா ஒரு பெரிய ட்ரெஷர் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அறிவிக்கப்படுது. ஆனால் அந்த சாவியை பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆகி யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு முதல் சாவியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்துருவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வர்ற பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹீரோ சால்வ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த 3 சாவியும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். ரெடி பிளேயர் 1 அப்படின்ற இந்த மூவியை பார்த்தீங்கன்னா யாருமே கண்டிப்பாக பார்க்காம இருக்க மாட்டீங்க. அப்படி ஹாலிவுட் மூவிஸை பார்த்தீங்கன்னா நியூவாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூவி உண்மையில் வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். கேமிங் பேஸ்டு மூவிஸ்ன்னு எடுத்துட்டாலே இந்த மூவி தான் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம லிஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டாக இருக்குது. யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவி. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.